ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் மறுபடியும் உங்களோடு இந்த வேத பாட வகுப்பின் வழியாக இணைவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத உங்கள் கிருபை எங்களோடு கூட எப்போதும் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்டிலும் எங்களை இணைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அந்த நோக்கத்தை என்னிலும் எங்களிலும் முழுமையாய் நிறைவேற்றும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் வேத பாட வகுப்பில் உங்களோடு இணைவதற்கு கற்றுக் கொடுத்திருக்க நல்ல தருணத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யூதா நிருபத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாச துரோகத்திற்கு எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் சபைக்கு உண்டு என்பதை குறித்து நாம் இந்த நிருபத்தில் கவனித்து வருகிறோம். இது இருக்கிற அந்த 25 வசனங்களிலும் மைய கருத்து அதுதான். அது விசுவாச துரோகத்துக்கு, ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அபாஸ்டசி, அந்த விசுவாச துரோகத்துக்கு எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் சபைக்கு உண்டு. அது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும், சபை கர்த்தர் கிருபையினால பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் போராட வேண்டிய அவசியம் உண்டு. அதைத்தான் நாம் இதில் கவனிக்கிறோம். இதுல நாம் அந்த 6ஆம் வசனத்துல பெரும்பகுதி நாம் கவனித்து விட்டோம். யூதா நிருபம் 6ஆம் வசனம், தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கடந்த வகுப்பில் கவனித்தோம், தூதர்களை, தேவனுடைய தூதர்களை இரண்டாக வேதம் பிரிக்கிறது. ஒன்று ஃபெய்த்ஃபுல் ஏஞ்சல், உண்மை உள்ள தூதர்கள். மற்றொன்று ஃபாலன் ஏஞ்சல், விழுந்த தூதர்கள். ஒன்று ஃபெய்த்ஃபுல் ஏஞ்சல், எனது ஃபாலன் ஏஞ்சல். இந்த ஃபாலன் ஏஞ்சல்ல 2 குரூப் இருக்குது, 2 கூட்டம். ஒரு கூட்டம் சேஞ்ச்டு, கட்டப்பட்ட விழுந்து போன தூதர்கள். இன்னொன்று கட்டப்படாத விழுந்து போன தூதர்கள். யூதா 6ஆம் வசனத்துல அந்த விசுவாச துரோகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஆவியானவர் சொல்லுவது அந்த விழுந்து போன தூதர்களில் கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை பற்றித்தான் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த கட்டப்படாத தூதர்களை இவர்கள் இருக்கிற இடம் வேற, இந்த கட்டப்பட்ட தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிற இடம் வேறு. 2க்கும் வித்தியாசமான இடங்கள். நாம் இதை கடந்த முறை கவனித்தோம். இவர்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறார்கள்? இத நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு கவனித்தோம். ஒன்று, அவர்கள் பாவம் செய்த தூதர்கள். பாவம் என்பதற்கு ஹமார்ஷியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை கடந்த முறை கவனித்தோம். அதாவது மிஸ்ஸிங் த மார்க், லக்கை நோக்கி போக வேண்டியவர்கள், தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள் தவறான பாதையில் பயணம் செய்தார்கள். அதுக்கு தான் அந்த பாவம் செய்த தூதர் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் வாசிப்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவன் படைத்த நோக்கத்தை விட்டுவிட்டு நோக்கம் தவறி. எப்படி ஹமார்ஷியா அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஒரு வில்லிலிருந்து ஒரு அம்பு புறப்பட்டு போகும்போது அந்த அம்புக்கு எந்த லக்கும் கிடையாது. எய்கிறவன் வில்லை வளைத்து அம்பை நாணேற்றி, அந்த எய்கிறவனுடைய நோக்கம் தான் அந்த அம்புக்கு. அந்த அம்புக்கு என்று தனி நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த தூதர்கள் அந்த நோக்கத்தை எய்கிறவருடைய நோக்கம் ஒன்று, இவர்கள் வேறு பாதையை தெரிந்து கொண்டார்கள்.
அதுதான் அவர்கள் செய்த பாவம் செய்தார்கள். என்ன பாவம் என்று அங்கே சொல்லவில்லை. இரண்டாவதாக அவர்கள் ஏன் தேவன் கட்டினார் என்றால், இது இந்த சொல்லிவிட்டு அடுத்து இது தமக்கு பாவம் சொல்லப்படவில்லை 2 பேதுரு 2:4, ஆனா 2:5 நோவாவின் காலத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்துல செய்த அந்த தவறை சுட்டி காட்டுகிறார். அதில் சொல்லும் போது அவர்களுடைய பாவம் அவபக்தி, அது அன்காட்லி. அவர்களுடைய பாவம் என்ன என்று அவர் சொல்லுகிறார், அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். இந்த அவபக்தி உள்ளவர்களுக்கு நாம் கடந்த முறை கவனித்திருக்கிறோம். இந்த அவபக்தியில மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் irreverent, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தாதவர்கள். அதுதான் இந்த அவபக்தி என்று 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம். மூன்றாவதாக 2 பேதுரு 2:6 சோதோம் கொமோராவினுடைய பாவத்தை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சோதோம் கொமோராவுடைய பாவம் நாம் கடந்த முறை கவனித்தோம். அது அன்பிரிடில்டு லஸ்ட். பிரிடில் என்றால் கடிவாளம் போடுறது. ஒரு குதிரைக்கு ஒரு கழுதைக்கு கடிவாளம் போடுவதுதான் பிரிடில் என்று ஆங்கிலத்தில். ஆனால் இந்த 2 பேதுரு 4:6 அவங்களுடைய தவறை சுட்டி காட்டும் போது வேற சுட்டி காட்டுகிறது. 6, 7, 8 வசனங்கள்ல அவங்கள இருந்தது காம விகார நடக்கைன்னு வாசிக்கிறோம். காம விகார நடக்கை என்பது என்னன்னா, ஒரு கடிவாளம் போடாத ஒரு குதிரை, கடிவாளம் போடாத ஒரு கழுதை, அது எப்படி செயல்படுமோ, எப்படி யாருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாத அப்படியே அந்த சோதோம் கொமோராவினுடைய அக்கிரமம் என்னவென்றால், அந்த கடிவாளம் போடப்படாத காம விகாரம், எல்லைகள் இல்லாதது, அது எந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படாத பாவத்தை செய்தவர்கள். இதை சொல்லிவிட்டு தான் 10 சொல்லுவார் 2 பேதுரு 2:10, விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அப்படின்னா இந்த விழுந்து போன தூதர்கள் அவர்கள் ஏன் கட்டி வைத்திருக்கிறார்? பாவம் செய்தார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் நேரடியா சொல்லவில்லை. ஆனால் நோவா காலத்தை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அவருக்கு இருந்தது அவபக்தி. அதாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த மதிப்பை கொடுக்காதவர்கள். அடுத்தது சோதோம் கொமோராவை சுட்டி காட்டுகிறார். இவர்கள் கட்டுப்பாடு அல்லாத ஒரு காம விகாரம். காம உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், ஒரு எல்லைக்குள் இருக்கும். ஆனா இது அந்த எல்லைகளை தாண்டி போகிறது. அப்படின்னா தூதர்கள் என்ன பாவம் செய்தார்கள் நேரடியாய் சொல்லாமல் நோவா காலத்தையும் அவர்களுக்கு வந்த அழிவு, சோதோம் கொமோராவுக்கு வந்த அழிவை சுட்டி காட்டுகிறார். அடுத்து இப்ப நாம் யூதா நிருபத்தின் 6 வந்தால், இங்கே இவர்கள் செய்த தவறு என்னவென்றால், ஒன்று, இவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. ஆதி மேன்மையை கர்த்தர் ஒவ்வொருவரை படைக்கும் போதும், கர்த்தர் ஒவ்வொரு தன்னுடைய சிருஷ்டிகளை உருவாக்கும் போதும் அதற்கு பின்னாடி ஒரு கர்த்தருக்கு ஒரு நோக்கம். உலகத்தில் தாயின் கருவிலே கர்த்தர் ஒரு குழந்தையை வைக்கிறார் என்றால் அந்த குழந்தையை பற்றி கர்த்தருக்கு ஒரு நோக்கம். உலகத்தில் தேவன் எதை கொண்டு வந்தாலும், தேவன் எதை சிருஷ்டித்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த நோக்கத்தை, அவருடைய ஆதி மேன்மை ஒண்ணு இருக்கு, நாம் கவனித்தோம். ஆதி மேன்மை என்ன என்று கவனித்திருக்கிறோம். அந்த ஆதி மேன்மையவர்கள் காத்து கொள்ளவில்லை. காத்துக்கொள்ளுதல் என்பதற்கு சரியான பொருள் என்னவென்றால், ஒருவனை தீரியோ என்று ஒரு கிரேக்க வார்த்தை, தீரியோ என்ற கிரேக்க வார்த்தை, அதன் பொருள் என்னவென்றால், ஒருவரை சிறைச்சாலையில் அடைத்து அவர் வெளியே தப்பி போகாமல் இருப்பதற்கு அவனை காவல் பண்ணுகின்ற அந்த அதற்குத்தான் தீரியோ. உதாரணமாக அப்போஸ்தலர் 12:4 நாம் கவனிப்போம். பரிசுத்த பேதுருவை மறுநாள் அவரை வெளியே கொண்டு வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டும். அது ஏரோது அரசனுடைய திட்டம். ஆகவே அவரை ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகராக 4 வகுப்பு போர் சேவகர்களை அவர் கட்டளையிடுகிறார். பரிசுத்த பேதுரு கைகள் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாய்
சிறைச்சாலையில் காக்கப்படுகிறார். அந்த காக்கப்படுதல் அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு ஆதி மேன்மையை கொடுத்தால், சிறைச்சாலையில் ஒரு கள்வனை எப்படி பாதுகாக்கிறாங்களோ, அவன் தப்பி போனால் தப்ப விட்டவனுக்கு தண்டனை. அப்படின்னா இதை தப்ப விட்டால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு காப்பது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலும் இதே கருத்தை வாசிப்போம். பரிசுத்த பவுலும் சீலாவும் அவர்கள் அந்த பிலிப்பி நாட்டினுடைய சிறைச்சாலையில உட்காவல் அறையில், அப்போஸ்தலர் 16, 23, 24 வசனங்களில் வாசிப்போம். இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அவர் பாதுகாத்தான் போட்டிருக்கோம். உட்காவல் என்பது அண்டர் கிரவுண்ட் செல். ஏன் போடுறாங்கன்னா இவர்கள் தப்பித்து விடக்கூடாது இந்த அளவுக்கு. ஆனால் அவர்கள் துணித்தார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அப்போது அந்த சிறைச்சாலை அதிகாரி அவன் விளக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். பார்த்தா சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறந்து கிடக்கிறது. உன்னை தன்னை அழித்துக் கொள்வதற்கு முயற்சி பண்றான். ஏனென்றால் இந்த கைதிகளெல்லாம் விட்டு விட்டால் அவனுக்கு தான் ஆபத்து. அதைவிட நாமே செத்து விடுவோம் என்று செய்கிறார். அப்போதுதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், உனக்கு ஒரு சேதத்தையும் செய்து விடாதே, நாங்க இங்கதான் இருக்கோம். அப்படின்னா பாதுகாத்தல் என்பது அதை நாம் தவற விட்டால் நமக்கு தண்டனை. ஆனால் இந்த தேவதூதர்கள் தங்கள் ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த பிலடெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வாக்கு தத்தம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படியானால் மிக எளிமையான ஒரு கருத்து. தேவன் கொடுத்த அந்த ஆதி மேன்மையை காத்து கொண்டால் கர்த்தர் காப்பான். அதை காத்து கொள்ளாவிட்டால் நாம் தண்டனைக்கு உட்படுவோம். இதைத்தான் அந்த தேவதூதர்கள் செய்கிறார்கள். தங்கள் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளவில்லை. இரண்டாவது, அந்த யூதா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் செய்த அடுத்த தவறு, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை, அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம், வாசஸ்தலம் வசிக்கின்ற இடம், வசிக்கின்ற இடத்துக்கு வாசஸ்தலம். ஆனால் இந்த எது அவர்களுடைய வாசஸ்தலம்? தங்கள் ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு விட்டேன்னு வாசிக்கிறோம். அப்படின்னா தூதர்களுடைய வாசஸ்தலம் எது? 2 கருத்துக்கள் சொல்லலாம். ஒன்று, வாசஸ்தலம் என்பது பரலோகத்தை குறிப்பது. ஏனென்றால் இவர்கள் பரலோகத்தில் தான் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். பூமியில இவர்கள் இருந்தாலும் பரலோகத்துக்கு போய் வருகிறவர்கள். உதாரணமாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 15 வரை வாசிக்கும் போது, யாக்கோபு தன் பெற்றோரால் பேர்சபாவிலிருந்து பதனாராமுக்கு அனுப்பப்படுகிறார். அவர் வரும்போது அந்த பெத்தேல் அல்லது லூசன் இடத்துக்கு வரும்போது சூரியன் அஸ்தமித்தது. அவ்விடத்து கற்கள் ஒன்றை எடுத்து தலையணையாக வைத்து அவர் தூங்குகிறார். ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுக்கிறார். அதுல ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக. அப்படியான தூதருடைய வாசஸ்தலம் மீது ஏறி இறங்குகிறார்கள். பெரும்பாலான வேத பண்டிதர்கள் கணிப்பு என்னவென்றால் அவர்களுடைய வாசஸ்தலம் பரலோகம்தான். அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இது ஒரு கருத்து. அந்த யூதா 6ஆம் வசனத்துல வாசஸ்தலம் என்பதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க, ஒய்கோடீரியோன். ஒய்கோடீரியோன், அந்த வாசஸ்தலம் என்பதற்கு ஒய்கோடீரியோன் என்று ஒரு கிரேக்க வார்த்தை. அது புதிய ஏற்பாட்டுல 2 அர்த்தங்களில் சொல்லப்படுகிறது. அந்த ஒய்கோடீரியோன் தூதர்கள் தங்கள் ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டுவிட்டேன் போட்டிருக்கிற அந்த தங்களுக்கு உரிய வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலம் என்பதற்கு ஒய்கோடீரியோன், அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் புதிய ஏற்பாட்டுல. ஒன்று, பரலோகத்தை குறிப்பது. இரண்டாவதாக, மகிமை அடையும் போது. நாம் இன்றைக்கு பூமியில ஒரு சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வரும்போது அவருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு இருக்கிற சபை, அவருடைய ஆயத்தமா இருக்கிற மனவாட்டி, அவள் மறுரூபமாக்கப்படுகிறாள். அந்த மறுரூபம் ஆக்கப்படும் போது உள்ள சரீரத்துக்கு பேரு ஒய்கட்டீரியோன். 2 பேதுரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, பரிசுத்த பவுல் நமது உடலை ஒரு கூடாரம் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இங்கே மறுபடியும் அது ஒய்கட்டீரியோன். 2 கருத்துக்கள்ல தான் குடியேற்பாட்டுல இந்த ஒய்கட்டீரியோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசஸ்தலம் ஒன்று பரலோகத்தை குறிப்பது, அந்த பரம வாசஸ்தலத்தை குறிப்பது. இரண்டாவது, நாம் அந்த பரம வாசஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே நமக்கு இயேசுவை போன்ற ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. நாம் மரிக்கும் போது இந்த சரீரம் நம்ம விட்டு போகுது. ஆனால் இயேசுவிற்கு மகிமையினால உயிர்த்தெழும் போது அந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார். வழக்கமாக நமக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு சொல்லுவார், சீஷர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாவிட்டால் நான் சொல்லி இருக்க மாட்டேன். அவைகளில் உங்களுக்கு நான் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறேன். அங்கே வாசஸ்தலம் என்பதற்கு இந்த ஒய்கட்டீரியோன் என்ற வார்த்தை இல்ல. ஒய்கட்டீரியோன் என்ற வார்த்தை இல்ல, மாறா மோனோ. மோனோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, மோனே என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க. மோனே என்பது மேன்ஷன், ஒரு மாளிகையை குறிப்பது. ஆனால் ஒய்கட்டீரியோன் என்பது, அந்த ஒய்கட்டீரியோன் இருக்கிற அதுக்கு ஒன்று பரலோகத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை, அந்த பரம வாசஸ்தலத்தை குறிப்பது. இரண்டாவதாக, அந்த பரம வாசஸ்தலத்துக்கு நாம் போகும்போது நாம் அணிந்து கொள்ள போகிற, நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த மகிமை அடைந்த சரீரத்தை குறிப்பது. அப்படியானால் தூதர்கள் விட்டு விட்டாங்கன்னு போட்டிருக்குது. எதை விட்டு விட்டார்களாம்? தங்களுக்கு உரிய வாசஸ்தலம். அப்படின்னா அந்த ஒய்கட்டீரியோன் என்பதற்கு ஒன்று பரலோகத்தை விட்டார்கள், இரண்டாவது அங்கே இருந்த அந்த மகிமையான சரீரத்தை விட்டார்கள். நம்ம ஏற்கனவே கவனித்தோம், they are spiritual being. அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அவங்களுக்கு என்ன, அவர்கள் ஆவிக்குரிய சரீரம், ஆனால் அதை விட்டு வந்திருக்க வேண்டும் அவர்கள். ஆகவே ஒன்று பரம வாசஸ்தலத்தையும் விடுகிறார்கள், பரம வாசஸ்தலத்தின் மகிமையான அந்த தேவ தூதர்களுக்குரிய அந்த வாசஸ்தலத்தையும் அந்த சரீரமாகிய மகிமை அடைந்த அந்த ரூபத்தையும் அவர்கள் தொலைத்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஒன்று ஆடுமென்னே காத்துக்கொள்ளல, இரண்டாவது தங்களுக்கு உரிய வாசஸ்தலம் அது அவங்க ரொம்ப பெரிதாக அவர்கள் கருதவில்லை என்பதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்தது அந்த விட்டு விட்டேன் வாசிக்கிறோம். யூதா 6ஆம் வசனத்தில் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட. இந்த விட்டு விட்ட என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் உதறி தள்ளுதல், forsake, அல்லது டெசர்ட். அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அப்போலைப்போ. அது தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, அப்போலைப்போ என்று ஒரு கிரேக்க வார்த்தை. அப்போலைப்போ அர்த்தம்னா forsake, வேணாம் போ, அப்படி உதறி தள்ளுறது. அல்லது அதை டெசர்ட் பண்றது சொன்னா அதை நிராதரவாய் விட்டு விடுவது. ஒன்று நாம் இதில் கவனிக்க வேண்டும், God never takes anything from anybody. தேவன் தான் கொடுத்ததை ஒருபோது திரும்ப எடுக்கிறது இல்லை.
நாம் அதை வேணான்னு உதறி தள்ளுறோம். நிறைய உதாரணங்கள் வேதத்துல. மிக முக்கியமான உதாரணம் ரூபன். யாக்கோபினுடைய மூத்த மகன் ரூபன். ஆனால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த கருத்தை வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அனைவருக்கு தெரியும், சிரேஷ்ட புத்திரம் என்றாலே 2வது பிறக்கிறவனுக்கும் அந்த முதல் பிறக்கிறவனுக்கும் 22 ஆசீர்வாதங்கள் வித்தியாசம். அந்த 2வது பிறக்கிறவனை விட அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துல 22 மேன்மைகள். அதுல ஒன்று என்னன்னா இரட்டிப்பான சுதந்திரம். ரூபனுடைய 2 ஆண் பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை கர்த்தர் யோசேப்பின் பிள்ளைகள் அவனுக்கு மனாசே எப்ராயிமுக்கு அதை கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் கர்த்தர் ரூபன் இடத்திலிருந்து அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுக்கல, மாறாக ரூபன் அதை தொலைத்தான். அதே போல ஏசாவை நாம் பார்க்கிறோம். போராடி சிரேஷ்ட புத்திரனாய் வெளியே வந்தவன். யாக்கோபினுடைய அந்த இழுக்கின்ற அனுபவத்தை தாண்டியும் வெளியே வந்தவன். ஆனால் அவர் தன்னுடைய சிரேஷ்ட புத்திரத்தை அசட்டை பண்ணினார். கர்த்தர் எடுக்கவில்லை, அவர் தான் அதை அசட்டை பண்ணாதான் போட்டிருக்கு. யூதாஸ் மகிமையான மேன்மையை பெற்றவர். ஆனால் விழுந்து தலைகீழ விழுந்து குடல் செறிந்து செத்து போனான்னு போட்டிருக்குது. அவனுடைய அந்த மகிமையான அந்த இடம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு உண்டாகுது பாருங்க. தேவன் எடுக்கவில்லை, இவர்கள் தொலைத்தது. அப்படித்தான் அந்த தேவதூர்களே ஆவியானவர் சொல்லுகிறார், விட்டு விட்ட தேவன் தள்ளி விட்டார்னு போடல. அந்த விசுவாச துரோகத்துக்கு வருகின்ற அந்த தன்மைகளை தான் சுட்டி காட்டு. ஒன்று, விசுவாச துரோகம் செய்கிறவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு வேதத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அல்லது அவர்கள் கற்றுக்கொண்ட மாதிரி இன்னைக்கு பிரசங்கிக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லுகிறார்களே. இவர்கள் சாதாரணமான ஆள் இல்ல, ஒன்றுமே தெரியாதவங்க இல்ல, நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள், நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவர்கள். ஆதி மேன்மையை விட்டாங்க. அடுத்தது, அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் எடுக்கவில்லை, இவங்க விட்டாங்க. அது முற்பிதாக்களின் எல்லைக்குறிக்குள்ள இருந்தவர்கள், சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக நின்றவர்கள் தான். அந்த வாசஸ்தலத்தை விட்டது தேவன் தள்ளவில்லை. விட்டு விட்டவர்கள், தேவன் அதை எடுக்கவில்லை. சரி, ஏன் இவங்களை செய்தாங்க? நாம் அறிந்திருக்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தால், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு அவர் கர்கசேனர் நாட்டுக்குள்ள போகிறார். அந்த கதநேயர் நாட்டுக்குள்ள போகிறார். அங்கே போய் அந்த லேகியோன் அசுத்தாவில் பிடித்திருந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலையை பெறும்போது அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் கேட்டுக்கொண்டதுனால கர்த்தாவிகளை அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே அனுப்பினார். ஆனால் அவர்கள் வந்து அது 8:17 மார்க்கு 5:17 வாசிக்கிறோம். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா,
வேண்டிக் கொண்டாங்கன்னு எழுதல் ஆவியானவர் வேண்டிக் கொள்ள தொடங்கினாங்க. அதுக்கத்தன இயேசு அந்த எல்லையை விட்டு வெளியே போகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொடக்கம் என்றால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்றால் இவங்களை கேட்கலாம், இயேசு முக்கியமா, பன்றிகள் முக்கியமா? அவங்களுக்கு முக்கியம் பன்றிகள் தான், பரிசுத்தர் இல்ல. பரிசுத்தரை தள்ளினார்கள். நீங்க அதுக்கப்புறம் அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இது தள்ளினதுனால தேவனுக்கு நஷ்டம் இல்ல. ஆனால் இழந்தது அந்த கர்கசேன அந்த கடற்கரை பகுதி தான், அந்த கடற்கரை வாழ்ந்த மக்கள் தான். ஆனால் இயேசு படகேறி அடுத்த கரைக்கு போன போது அங்கே அநேகர் பயம் பெறுகிறார்கள். நான் இன்றைக்கு வேண்டான்னு இயேசுவை தள்ளுனா நஷ்டம் எனக்குத்தானே தவிர இயேசுவுக்கு அல்ல. என்னுடைய தள்ளுதல் இன்னும் அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அநேகர் பயன் பெறுவார்கள். அப்படின்னா இவங்க அதை விட்டு விட்டார்கள். விட்டுவிட்டா தேவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல. தேவன் இழப்பு இல்லை. ஆனால் இழந்தது யார்? அந்த தூதர்கள் தான். ஆகவே சொல்கிறது, அவர்கள் விட்டு விட்டார்கள். ஏன் விட்டாங்க? யூதர்களுடைய பாரம்பரியத்தை பார்த்தா இவர்கள் மனுஷகுமாரத்திகள் மேல அதிகமான ஆசை வைத்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை இந்த நிகழ்வோடு இணைப்பது பொதுவான வழக்கம். பொதுவாக வேத பண்டிதர்கள் சொல்ல போனா யூதருடைய பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம் இருந்தது, ஒரு ஹெவன்லி பாடி இருந்தது, ஒரு பரலோக சரீரம் இவர்களுக்கு இருந்தது. பரலோகம் தான் இவங்களுக்கு குடியிருப்பு. ஆனால் இவர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு இந்த சரீரத்தில் இருந்தால் நாம அவர்களோடு இணைய முடியாது, அவங்களோடு உறவு கொள்ள முடியாது, பெண் கொள்ள முடியாது. ஆகவே இந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. இப்படி யூதருடைய பாரம்பரியம். ஆனால் வேதம் நமக்கு இது தெளிவா சுட்டி காட்டல எங்கேயுமே. ஆகவே இது யூகங்களின் அடிப்படையில. இன்னும் சொல்ல போனா அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அந்த தேவகுமாரன் இருக்கு இல்லையா, அதுக்கு நெஃபிலிம் என்ற ஒரு எபிரேய வார்த்தை, நெஃபிலிம். நெஃபிலிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு fallen ones, விழுந்து போனவர்கள் என்று அர்த்தம். ஆகவே சாத்தானோடு விழுந்து போன ஒரு தூதர் கூட்டம். இவர்கள் மறுபடியும் விடுறாங்க. இந்த தங்கள் அந்த ஆதி மேன்மையை விட்டுவிட்டு, தங்கள் வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு மனித சரீரத்தை அல்லது மனிதர்களுக்குள் பிரவேசித்து மனிதர்களை பயன்படுத்தி, இப்படி நிறைய கருத்துக்கள். ஆனா எல்லாமே விவாதத்துக்குரியது. ஆகவே நாம் அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் யூத 6ஆம் வசனத்தோருடைய கருத்து, அவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை விட்டாங்க. எப்படி விட்டார்கள்? தங்கள் வாசஸ்தலத்தை. அப்படின்னா ஒன்றை விடுகிறோம் என்றால் இதை விட ஒன்று மேன்மையா கிடைக்கும் என்றுதான் பொதுவாக ஒன்றை விடுவார்கள். ஒன்றை ஒருத்தர் விடுறாங்க அப்படின்னா அடுத்தது இதை விட ஒரு நல்லது இருக்குது, ஆகவே இது வேண்டாம், எனக்கு அது வேண்டும். ஆனால் இவர்கள் தெரிந்து கொண்டது, தங்களுக்கு இருந்த அந்த அதிகமான மேன்மை, அந்த பரம வாசஸ்தலம், அந்த பரலோகத்துக்குரிய ஒரு மேனி. 1 Corinthians 15 வாசிக்கிறோம், பூமிக்குரிய மேனியும் இருக்குது, வானத்துக்குரிய மேனியும் இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த வானத்துக்குரிய மேனியை வேண்டாம் தள்ளிட்டாங்க. தள்ளி விட்டதற்கு அங்கே காரணம் சொல்லப்படவில்லை. மறுபடியும் செய்த தவறு சொல்லப்படுகிறது. ஆனா ஏன் அதை விட்டாங்க? ஆடுமேன்மை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்கள் ஏன் விட்டாங்க? அது சரியா சொல்லப்படாததுனால. நமக்கு தேவைன்னா அவியானவர் எழுதியிருப்பாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நம்முடைய யூகங்கள் அதுக்கு நிறைய வழிவகுக்கு தருது. இது அப்படி இருக்கட்டும். ஆனால் இதோடு தொடர்ந்து நாம் பார்க்கின்ற ஒன்று, மேல நாம் பார்த்தோம், யூதா 5ஆம் வசனத்துல இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்கள், அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வரப்பண்ணி அவர்கள் 40 ஆண்டுகள் நடத்தி அவிசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தர் அழித்தார் என்று கவனித்தோம். இதற்கு அடுத்தது யூதா 7ஆம் வசனத்துல
சோதோம் கொமாராவை பற்றி எழுதுகிறார் ஆவியானவர். இந்த சோதோம் கொமாரா எழுதும் போது அந்த 7ஆம் வசனத்துல அப்படியே ஒரு வார்த்தை இருக்குது. 7ஆம் வசனம் ஆரம்பிக்கும். யூதா 7ஆம் வசனம், அப்படியே சோதோம் கொமாரா பட்டணத்தார்களும். இந்த அப்படியே என்பது எது முந்தின வசனத்தை, அதாவது 6ஆம் வசனத்தை, தேவ தூதர்களை பற்றி சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அப்படியே என்றால் அவங்க செய்த அதே தப்பத்தான். அவர்கள் எப்படி விட்டு விட்டதுனால தேவன் அவர்களை அந்தகார சங்கிலால் கட்டி அவரை அடைத்து வைத்து நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர்களை அடைத்து வைத்துட்டான் போட்டிருக்குத. அப்படின்னா அப்படியே என்றால் என்ன? அவங்க என்ன செய்து தப்பு பண்ணாங்களோ அப்படியே சோதோம் கொமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி, இந்த விபச்சாரம் பண்ணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான், அவர்களை போலன்னு போட்டிருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தித்தான் அந்த யூதர்களுடைய யூகம். தேவ தூதர்கள் மனித உருவெடுத்து அல்லது மனிதர்களுக்குள்ளே அவர்கள் வாசம் பண்ணி பரம வாசத்தை விட்டு விட்டு மனிதர்களை, உதாரணமா நமக்கு அசுத்தாவை பிடித்தவர்களை அசுத்தாவை எப்படி அவர்கள் உடலை தங்களுக்கு ஏற்றால் போல செயல்படுத்துகிறதோ, ஒரு அசுத்தாவை உள்ள வந்தா அந்த உடல் அந்த அசுத்தாவை கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அந்த அசுத்தாவை நினைப்பதெல்லாம் இது இந்த மனுஷன் செய்துட்டு இருப்பான். அதே போல இந்த தூதர்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒன்று, தங்கள் வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. விட்டு மனிதர்களுக்குள்ள நுழைஞ்சு எப்படி பொல்லராவிகள் நுழைஞ்சு அவங்களை அப்படி செயல்படுத்தி பண்ணியிருக்கலாம். இதுதான் அந்த, ஏன்னா அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணின்னு சொல்லி 7ஆம் வசனத்துல சோதோம் கொமாராவின் பாவத்தை தேவதூதர்களும் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது ஒரு கருத்து தான். அது 7ஆம் வசனம் சோதோம் கொமாரா அந்த பாவத்தை தூதர்களோடு என்பதற்கு அவர்களை. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு இன்னும் ஒரு கருத்து இருக்குது. அவர்களை என்பது விழுந்து போன தூதர்களை அல்ல, இந்த விசுவாச துரோகம் பண்றாங்க இல்லையா, மேல 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு இல்லையா, நம்முடைய தேவனுடைய, யூதா 4ஆம் வசனத்துல நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி உண்டான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்க போட்டிருக்கு இல்லையா, அந்த அவர்கள் தான் 7ஆம் வசனம் சொல்லப்பட்ட அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சோ 2 விதமான கருத்து. ஒன்று, இந்த அவர்கள் என்பது தேவதூதர்கள் இல்ல, தேவதூதர்கள் இல்ல, அவர்கள் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்க என்ன செய்ய முடியாது? ஒரு மனித உருவம் எடுக்க முடியாது. அப்படியானால் அதுக்கு மாற்று விவாதம் என்னன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மம்ரேயின் சமவெளியில கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க வரும்போது 2 தூதர்கள் கூட வராங்களே, அவர்கள் மனித உருவத்தில் தானே இருந்தாங்க. அவர்கள் ஆபிரகாம் கொடுத்த உணவை சாப்பிட்டாங்களே, அப்படின்னா சாப்பிடுற அளவுக்கு உடம்பு இருக்குல்ல அவங்களுக்கு, அவ்வளவு தூதர்கள் உடலை எடுத்துக்கொள்ள முடியும். இது அந்த விழுந்து போன தூதர்கள் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த தேவபுத்திரர், மனுஷகுமார் தேவபுத்திரர் சொல்லப்படுகின்ற. இது நிறைய வாதங்கள், நிறைய கருத்துக்கள். ஆனால் நமக்கு யூதா நிருபத்துல ஒன்று தூதர்களையும் சொல்லுது அந்த வார்த்தை. அதே நேரத்துல இந்த விசுவாச துரோகங்களையும் சொல்லி இருக்குது. அவங்கள போல இவங்களை விபச்சாரம் பண்றாங்க, அவர்களும் இவங்களை உங்களுக்கு தெரியும். விபச்சாரம் என்பதற்கு வேறு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு பொருள் கணவனுக்கு துரோகம் பண்றது. வேசித்தனம் என்பது தொழில் ரீதியில அந்த பாவத்தை செய்கிறவர்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி, ஜெருசலேம் இஸ்ரவேலை பற்றி கண்டு சொல்லுகிறார். சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால் நீ வேசியை போல இராமல். ஒரு வேசி என்றால் அவள், பணயம் என்றால் அதுக்கு ஒரு கூலி,
அதற்கு ஒரு மாற்று பொருள் ஏதோ ஒன்று அந்த அந்த பாவத்துக்கு விலையாக ஒரு பொருளை வாங்குவாங்க, அது பணயம். அடுத்தது தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபச்சாரி ஸ்திரீயை போல இருக்கிறாய் அப்படின்னா, இது யூதா 7ஆம் வசனத்துல அவங்க செய்தது என்னன்னு போட்டிருக்குன்னு சொன்னா, இவர்கள் விபச்சாரம் பண்ணி அப்படி என்ன செய்யணும், கணவனுக்கு துரோகம் பண்ற அந்த கருத்து தான் விபச்சாரம் என்பது. ஆகவே இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்றால், அந்த தூதர்கள் மனித உருவெடுத்து இந்த தப்பு பண்ணாங்களா, அல்லது மனிதர்களுக்குள் பிரவேசித்து இந்த பாவத்தை செய்தாங்களா, அதனால கர்த்தர் அவர்களை தனியா கட்டி வைத்து காவலில் வைத்திருக்கார் என்று பொதுவான கருத்து. ஆனால் நமக்கு இது வேதம் தெளிவாக இதை சொல்லாததுனால இந்த தப்பு தான் இவங்க பண்ணாங்க, அவங்க என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்குது. ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை என்றாவது தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டவர்கள். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார், இவர்களை கர்த்தர் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளால் கட்டி, ஆகவே என்ன பாவம் பண்ணாங்க என்பதை காட்டிலும் தங்களுடைய ஆதி மேன்மையை விட்டாங்க. இரண்டாவதாக தங்களுக்குரிய அந்த பரம வாசஸ்தலத்தை இரண்டு கருத்திலும், ஒன்று இடம், இரண்டாவது பரலோகத்துக்கு ஒரு மேனி, ஒரு உடல், அடையும் விட்டுருக்காங்க. எதற்காக, இதை விட ஒண்ணு அவங்களுக்கு ஆர்வமாக இருந்திருக்கும், இதை விட ஒன்று தேவையாக இருந்திருக்கு. ஆகவே இதை விட்டார்கள், அங்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை கட்டி வச்சிட்டார், தேவன் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். சோ இதுதான் நம்ம இதில் கவனிக்க, விசுவாச துரோகத்துக்கு இதை கவனிக்க வேண்டிய என்னவென்றால், ஆதி மேன்மை ஒண்ணு இருக்குது, நமக்குரிய ஒரு இடம் இருக்கு, வாசஸ்தலம் இருக்கு. இதை நாம் காத்து கொள்ளாமல் விட்டு விட்டால் அந்த தூதர்களுக்கு வந்த அதே தண்டனை தான். இன்னும் சொல்ல போனால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவங்களை கட்டி எங்கே வச்சிருக்கான்னு வேணும்னு சொல்லுதுன்னா, பாவம் செய்த தூதர்களை, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளின்னு போட்டிருக்கு. எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறாரா, இவர்களை நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இவருக்கு ஒரு இடத்தில் வைத்திருப்ப கட்டி வைக்கிறார். அவளை கட்டுகிற சங்கிலிக்கு என்ன பேர் போட்டிருக்கன்னா டார்க்னஸ். அந்த சங்கிலியே அந்தகார சங்கிலி தான். அந்த சங்கிலில கட்டி நரகத்திலே தள்ளின்னு போட்டிருக்கிறது. ஆனால் யூதா நிருபத்துல இடத்தை சொல்லல, யூதா நிருபத்துல வைக்கப்பட்டிருக்கார்கள் தான் சொல்லியிருக்கே தவிர இடத்தை சொல்லவில்லை. மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலி, அங்கே அந்தகார சங்கிலி 2 பேதுரு 2:4, யூதா 6ஆம் வசனத்துல நித்திய சங்கிலி, எட்டர்னல், அது அவிழ்க்க முடியாத சங்கிலி கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இங்க அங்கே நரகம், இங்கே அந்தகாரம். சரியா, எங்க வைத்திருக்கலாம், கட்டிவிட்டார். எங்க இருக்கிறது, அந்தகாரத்திலே. அங்கே அந்தகார சங்கிலி நரகம், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நித்திய சங்கிலினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்ப நாம் இதுல இந்த இடத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாம் கவனிப்போம். அந்த இடம் போட்டிருக்குது, அந்த இடத்துக்கு இங்கே பார்த்தால், அதாவது யூதா நிருபம் 6ஆம் வசனத்துல அந்த அந்தகாரத்துல அடைச்சு வச்சிருக்காரு இல்லையா, எந்த இடத்தில் அடைத்து வைத்திருக்கான்னு சொன்னா சோபோஸ், SOPHOOS, சோபோஸ். சோபோஸ் என்றால் டோட்டல் டார்க்னஸ். அது புறம்பான இருள் வாசிக்கிறோமே, அவுட்டர் டார்க்னஸ். டார்க்னஸ், அவுட்டர் டார்க்னஸ்னா இருளை காட்டிலும் ஒரு கொடிய ஒரு இருள். கர்த்தர் இவனை எங்க அடைச்சு வச்சிருக்காரு, அந்தகாரத்தில் என்றால் யூதா 6ஆம் வசனத்துல சோபோஸ். சோபோஸ் என்பது இது வெளிச்சத்துக்கு எதிரானது. சோபோஸ் என்றால் வெளிச்சத்துக்கு, அதாவது டார்க்னஸ், அட்டர் டார்க்னஸ், அவுட்டர் டார்க்னஸ். இதுக்கு எதிரானது லைட், ஃபோர்ஸ். கிரேக்க மொழியில ஃபோர்ஸ் என்றால் லைட், சோபோஸ் என்றால் டார்க்னஸ். PHOS, ஃபோர்ஸ் என்றால் லைட்,
ஒரு இசட் கோ முன்னாடி போட்டா அது டார்க் ஆயிடும். இவ்வளவு கர்த்தர் எங்க அடைத்து வச்சிருக்கார்? அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்கார். அவுட் டார்க்னஸ். இவனை நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்துல அடைச்சு வச்சிருக்கிறாரு. எது வரைக்கும்? அந்த மகா நாளின் நியாயத்தீர்ப்பு வரைக்கும். ஆனால் 2 நாள்ல அவரை நரகம் சொல்றாங்க இல்லையா? அது நரகம் அல்ல, அங்க பயன்படுத்துற வார்த்தை டாட்டாரோ. டாட்டாரோ டாட்டாரோ என்பது இந்த இடத்துக்கு அந்த அந்தகாரம் சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க நரகம் சொல்றாங்க இல்லையா? அது நரகம் அல்ல, அது டாட்டாரோ என்றால் இந்த இருளை குறிக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை எதுதான் சொன்னா அந்த டாட்டாரோ என்றால் அந்த வார்த்தையும் அது இருளை குறிக்கிற வார்த்தை தான். ஆகவே இது நரகம் அல்ல. இந்த கட்டி வைக்கப்பட்ட தூதர்கள் நிச்சய சங்கிலி அல்லது அந்தகார சங்கிலியில் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்காங்களே, இந்த அந்தகாரம் நரகம் அல்ல. இந்த இடத்துக்கு பேரு டாட்டாரோ. சரியா? அப்படின்னா இந்த விழுந்து போன தூதர்களுக்கு, கட்டப்பட்ட தூதர்களுக்கு இந்த அடுத்த ஒன்றை கவனிக்கணும். இங்க இந்த இடத்துக்கு இந்த டாட்டாரோல வேற யாரும் போக முடியாது. விழுந்து போன தூதர்கள் அது ஃபாலன் ஏஞ்சல்ல ஒண்ணு கட்டப்பட்டவர்கள் அவங்கதான் இங்க இருக்காங்க. கட்டப்படாத தூதர்கள் இருக்கிற இடம் வேற. கட்டப்படாத தூதர்கள் இன்னைக்கெல்லாம் உலகத்துல விழுந்து போன தூதர்கள் சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய கட்டளையின்படி தான் அவங்க உலாவ முடியும். அவங்களா இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் மாத்திரம்தான் அவங்க போக முடியும். இல்லைன்னா அவர்கள் எங்கேயும் போக முடியாது. இவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துக்கு பேரு அபுசோஸ். அபுசோஸ் என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 5ஆம் தூதன். இந்த 5ஆம் தூதன் காலத்துல எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் இருந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இங்கே பாதாள குழின்னு போட்டிருக்காங்களே, இந்த பாதாள குழிக்கு தான் கிரேக்க மொழியில அபுசோஸ், ஆங்கிலத்துல ஏபிஸ். ஏபிஸ் ஆங்கிலத்துல ஏபிஸ், கிரீக்ல அபுசோஸ். இது யாருக்குன்னு சொன்னா அந்த ஃபாலன் ஏஞ்சல், அதுல கட்டப்பட்ட தூதனுக்கு டாட்டாரோ. அவங்க வெளியே வர முடியாது. நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அங்கதான் இருக்கணும். ஆனா விழுந்து போன தூதர்கள்ல கட்டப்படாமல் இருக்கிற தூதர்கள் இந்த பாதாள குழியில இருப்பாங்க. இந்த பாதாள குழியில் தான் 1000 வருஷ அரசாட்சியில சாத்தான் தள்ளப்பட்டு கட்டப்படுற இடம் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். வெளிப்பாடு 20:1-2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அந்த பாதாளத்தின் திறவுகோல் இருக்குத, அது பாதாள திறவுகோல்ல பாதாள குழியின் திறவுகோல். தன் கையிலை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் முத்திரை போட்டான். மறுபடியும் 7ஆம் வசனத்துல வெளிப்பாடு 27ல அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலை ஆகி, அப்படின்னா 1000 வருஷம் இருக்கிற இடம் எங்கன்னு சொன்னா இந்த அபுசோஸ், இந்த ஏபிஸ், இந்த பாதாளம், அதாவது விழுந்து கட்டப்படாத அசுத்தாவைகள் இருக்கிற இடத்துலதான் சாத்தான் 1000 வருஷம் இருப்பான். பின்பு அவன் அங்கிருந்து எடுக்கப்பட்டு 10ஆம் வசனத்துல வெளிப்பாடு 20:10 அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்னியும் கந்தகமான கடலிலே, இதுதான் நரகம்.
பின்னாடி கவனிப்போம். அப்படின்னா இந்த டார்டாரோஸ் வேற விழுந்து சாத்தானோடு விழுந்து கட்டப்பட்ட தூதர்களுக்கு ஒரு தனி இடம். அவர்கள் வெளியே வர முடியாது. அவர்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அங்கேதான் கட்டப்பட்டிருப்பாங்க. அவர்களைத்தான் விசுவாச துரோகத்துக்கு அதை சுட்டி காட்டுகிறார். அடுத்தது இந்த விழுந்து பாவத்தில் விழுந்து கட்டப்படாத தூதர்கள் இருக்கிற இடம் தான் இந்த அபூசோஸ். இங்கே கர்த்தர் விரும்பினால் அவர்களை திறந்து வெளியே அனுமதிப்பார். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். இதுதான் இந்த ரெண்டு தூதர்கள் வித்தியாசம். யூதா 6 சொல்லப்பட்டது. இது இந்த டாட்டாரோஸ். சோபோஸ் என்பது அந்தகாரம். இது டாட்டாரோஸ் என்பது அந்தகாரத்தினுடைய அதே இன்னொரு சொல். அப்படின்னா இவர்கள் அங்கே இருக்கிறாங்க. மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது பாதாளம். பாதாள குழி மனிதனுக்கு அல்ல. பாதாளம் அசுத்தாவிகளுக்கோ சாத்தானுக்கோ அல்ல. அது யாருக்குன்னா மனிதர்களுக்குத்தான். இதற்கு கிரேக்கமுள்ள ஹேட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஹேட்ஸ் என்றால் பாதாளம். இத பழைய பாட்டுல பாதாளத்துக்கு ஷியோல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஷியோல் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இந்த பாதாளத்துலதான் 2 பகுதிகளாக வேணும் சுட்டி காட்டுகிறது. அது ஒரு தனி பாடம், நம்ம அங்கே போக வேண்டாம். ஆனால் மனிதனுக்கு பாதாளம், விழுந்து போய் கட்டப்படாத தூதர்களுக்கு பாதாள குழி. ஆனால் விழுந்து கட்டப்பட்ட தூதர்களுக்கு அந்தகாரம். இந்த 3மே நரகம் இல்லை. இந்த 3மே நரகம் இல்லை. நரகம் என்பது இதுக்கு பின்னாடிதான். குடியேற்பாட்டுல 12 முறை நாம் வாசிக்கிறோம் அந்த நரகத்தை குறித்து. அதுல வெளிப்படுத்தும் விசேஷத்துல மாத்திரம் 5 முறை அந்த நரகத்துக்கு கெஹன்னா. கெஹன்னா கெஹன்னா என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. ஆனால் கேயன்னா என்பது ஒரு எபிரேய வார்த்தை. இந்த கேயன்னா இந்த எபிரேய வார்த்தையை தான் கிரேக்க மொழியில கெஹன்னா என்று சொல்லுகிறார்கள். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் அந்த அக்னியும் கந்தகம் உள்ள அந்த நரகம் அதுதான் கெஹன்னா. நீ ஒரு கை உடையவனாய், ஒரு கண் உடையவனாய், ஒரு கால் உடையவனாய், அதுதான் நரகம். குடியேற்பாடுல 12 முறை, அதுல 5 முறை வெளிப்படுத்த விஷயத்துல அக்னி கடல். அதற்கு அக்னி கடல் என்று ஒரு வார்த்தை 5 முறை பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் முடிவு. இது மனிதனுக்கு அல்ல. இது மனிதனுக்கு அல்ல, பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் கடைசியில அந்த டார்டாரோஸ்ல இருக்கிறவங்க, இந்த அபூசோஸ்ல இருக்கிறவங்க, அடுத்தது சாத்தான், கள்ள தீர்க்கதரிசி, அந்த கிறிஸ்து, மொத்தமும் எங்க போவாங்க? அக்னி கடலுக்குள்ள. ஆகவே நரகத்தை கர்த்தர் மனிதனுக்காக படைக்கல. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை கவனித்தால் சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடம் தான் நரகம். ஆனால் மனிதன் தனக்கு வைத்திருக்க மேன்மையான இடத்தை விட்டு விட்டு இந்த இடத்துக்கு போவதற்கு விரும்புகிறான், அதை தேடுகிறான், அதை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறான். தேவன் மனிதனுக்காக இதை படைக்கல, பிசாசுக்கு அவன் தூதர்களுக்கும் தான். தேவன் மனிதனுக்கு படைத்தது அந்த பரம வாசஸ்தலம். ஆனாதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ரட்சகராக இயேசு வருவதற்கு நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான், நரகம் அல்ல. ஆகவே இந்த இடத்துல அந்த தெளிவு நமக்கு போடும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த கெஹன்னா என்றால், இந்த கெஹன்னாவோட முக்கியமானது இது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். ஆனால் யூதா 6ஆம் வசனம் சொல்லப்பட்டது யாருக்கு என்றால், இது விழுந்து கட்டப்பட்ட தூதர்கள். அவங்க செய்த தவறு, ஆடி மேன்மையை காத்து கொள்ளவில்லை, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள், ஏன் பாவம் செய்தார்கள் என்று 2 பேர் 2 என்ன பாவம் என்றால், தேவன் படைத்த நோக்கத்தை விட்டு வேற நோக்கம். ஆனால் மனித யூகங்கள் தான் அவங்க அந்த உடலை விட்டு விட்டு மனித உடலுக்குள்ள வந்து அவர்கள் தேவ புத்திரன் அழைக்கப்படுறாங்க. அவர்கள் தான் மனுஷகுமாரத்துடன் இணைந்து பலவான்களை படைத்தாங்க. இது ஒரு கருத்து தானே தவிர இது வேத வசனத்தால் நம்மள
நிரூபிக்க முடியாது. அந்த நெஃபிலிம் என்றது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1 சொல்லப்பட்ட தேவகுமாரர்கள் என்பதற்கு நெஃபிலிம் என்றது எபிரேய வார்த்தையிலிருந்து தான் ஃபாலன் ஒன்ஸ், விழுந்தவர்கள். அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு நிறைய செய்கிறோம். ஒன்று, ஆவிக்குரிய விஷயங்களை தீர்மானிக்கும் போது அத நம்ம ஆவிக்குரியவர்களாக அப்படி பார்க்கிறோம், சரிதான். ஆனா அதே நேரத்துல வேத வசனத்தின்படியும் பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலா பார்த்து ஆவிக்குரியவர்கள் இப்படிதான் இருக்கும், வசனத்தின்படி இப்படி இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் ஒரு நிலைக்கு மேல போகும்போது எல்லாமே ஆவிக்குரிய மேல பார்க்கும்போது தவறு இல்லை. ஆனால் அது வேத வசனத்துக்கு முரண்படக்கூடாது. ஆங்கிலத்துல மிஸ்டிக்கல் அல்லது ஸ்பிரிச்சுவல் என்று சொல்றோம். அந்த பார்வைக்கு எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய பார்வை பார்ப்பது நல்லதுதான், நான் அப்படி பார்க்கிறவன் தான். ஆனால் அந்த பார்க்கும்போது வேத வசனத்துக்கு அது முரண்படக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை வச்சுட்டு அதை பார்க்க கூடாது, வேதத்தை வேதமா பார்க்கணும். அதுதான் அவசியம். சரி, இந்த தூதர்கள் தப்பு பண்ணாங்க, தப்பு பத்தி வெளியே சொல்லல. ஆனால் ஒரு சந்தேகம், சோதோம் குமாரோட இணைச்சிருக்கிற சோதோம் குமாரா நமக்கு தெரியுமே, ஏற்கனவே கவனித்தோம். அன்பிரிண்டில் லஸ்ட் என்று கவனித்தோமே. கட்டுப்பாடு இல்லாத, ஒரு கடிவாளம் விடப்படாத ஒரு மாம்ச சிந்தை உள்ளவர்கள். ஏன்னா அந்த 7ஆம் வசனத்தில், யூதா 7ஆம் வசனத்துல அந்நிய மாம்சம்ங்கிற வார்த்தை பாருங்களேன். யூதா 7ஆம் வசனத்துல அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல உபச்சாரம் பண்ணி, அதாவது சோதோம் குமாரா மாத்திரம் இல்ல, அத்மா, செபோயிம், சோவார் 5 பட்டணங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கவனித்தால் அங்கே 5 பட்டணங்களை பார்ப்போம். சோதோம் குமாரா மாத்திரமல்ல, கூட அத்மா, செபோயிம், சோவார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தாலும் அங்கே 4 பட்டணங்கள். சோவார் லோத் வேண்டிக் கொண்டதுனால, அது காப்பாற்றப்பட்டதுனால அழிக்கப்பட்ட பட்டணங்கள் 4 போட்டிருக்குது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் எப்பிராயீமை அவனை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி அத்மாவை போல செபோயிமை போல ஆக்குவேன் அப்படின்னா, யூதா 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சோதோம் குமாரா அதை சூழ்ந்த பட்டணங்கள். வேறு சில பட்டணங்களும் இருந்திருக்கலாம். ஆனா வசனத்தைப்படி நமக்கு பார்த்தா அத்மா, செபோயிம், சோவார், இப்படித்தான் அந்த பட்டணங்கள் இருந்திருக்கிறது. அவங்களுடைய தப்பு என்ன? அந்நிய மாம்சம் என்ற ஒரு வார்த்தையை விபச்சாரம் பண்ணாங்க. அவங்க அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா சோதோம் குமாரா செய்த பாவம் என்ன? அந்த அந்நிய மாம்சம் என்ன? நமக்கு பொதுவாக அந்நிய மாம்சம் என்றால் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். சோதோமின் அக்கிரமம் என்ன? சோடமி, அல்லது ஆணும் ஆணும் தவறான உறவு. தேவனுடைய சிருஷ்டிப்பு வேற. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் வேண்டும் என்று கர்த்தர் படைத்தார். ஏற்ற துணை அதுதான். ஒரு ஆணுக்கு ஆண் என்பது அல்லது ஒரு பெண்ணுக்கு பெண் என்பது ஏற்காத துணை. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு எதிராக கலகம் பண்ற கூட்டம், ரெபல்லியன். தேவனுடைய திட்டம், ஒரு மனிதனை படைத்தார். மல்கியா 2:15 அதுதான். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியவர்கள் பரிபூர்ணமாக இருந்ததை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். அதற்கு அவனுக்குள்ளிருந்து ஒரு பெண்ணை எடுக்கிறார், அவனை ஏற்ற துணையாக. அது உடல் ரீதியாக இல்லது உட ரீதியாக எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் தான் சரியான துணையாக இருக்க முடியும், ஏற்ற துணையாக இருக்க முடியும். ஆனால் சோதோமுடைய தவறு என்ன? ஆணும் ஆணும். நாம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனால் அந்த பட்டம் முழுவதும் அழிக்கப்பட்ட. அப்படின்னா சோதோமின் பாவம் என்ன? சோடமே, அந்த தவறான அந்த ஒரு வாழ்க்கை தேவன் படைத்ததுக்கு மாறா. இவ ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை அந்த கருத்தை வாசிப்போம். ரோமர் 1:29 கூட அதே பாவத்தை ஆவியானவர் அவர்களை சுட்டி காட்டி இருப்பார். ரோமர் 1ஆம் அதிகாரம்
மன்னிக்க வேண்டும் 27ஆம் வசனம், ரோமர் 1:27. அந்தபடி ஆண்களும் பெண்களை சுவாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்தின் போட்டிருக்கு. தேவன் அருவருக்கின்ற ஒன்றை இவங்க சேர்ந்திருக்கணும். இது நாம் பொதுவாக சொல்வது. ஆனால் வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால் இந்த பாவம் ஏன் அவங்களுக்குள்ள வந்தது? இதைத்தான் விசுவாச துரோகத்தை செய்கிறவர்கள், அவர்களுக்கு எதிராக நாம் இன்றைக்கு யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் தெரிந்திருக்க வேண்டியது சோதமின் அக்கிரமம் தான் என்ன. இதை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களில் அவருடைய 5 அக்கிரமங்களை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50 கர்த்தர் சொல்கிறார், இதோ கர்ப்பம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கம், இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். அடுத்தது, இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும், அவளை சுற்றி இருந்த பட்டணங்கள், சோதோம் குமாரா அதை சுற்றி காட்டுகிறார். அவளிடத்திலும், அதாவது சோதோமிடத்திலும் அவள் குமாரத்தில் இருந்தன. அடுத்து சொல்கிறார், 4வது தப்பு, சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. 5வது, அவர்கள் தங்களை உயர்த்தி. சோதோமின் அக்கிரமம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை வாசிக்கிறோம். 1, பெருமை. ஏன் இந்த ஆணோடு ஆண் அவலட்சணம்? ஏன் அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அவங்ககிட்ட வந்து பெருமை. இந்த பெருமை இருக்கு தெரியுங்களா, இது ஒரு முகமூடி. இட் இஸ் நாட் ஒரிஜினல். Pride is a mask. ஏன்னா நான் என்னவோ ஒன்ன சாதிச்சிட்டேன், நான் என்னவோ ஒன்ன வெற்றியை பெற்று விட்டேன், இந்த வெற்றி நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், ஒரு வெற்றி பெற்ற உடனே எல்லாருக்கும் ஒரு இடம் தோணும், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். உதாரணமாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னிடத்தில் தன் வீட்டில் பிறந்து கைப்படிந்த 318 பேர், தன்னோட உடன்படிக்கை செய்த 4 பேர், இவங்களை கூட்டிக் கொண்டு போய் வட தேசத்து 4 ராஜாக்களை தோற்கடித்து விட்டார். திருப்பி வந்து விட்டார். வந்த பிறகு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்கிறார், ஆபிரகாமை பயப்படாத. அப்படின்னா ஆபிரகாம் ஒரு வெற்றியை பெற்று விட்டார். அவர்கள் பிடித்துக் கொண்டு போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். லோத்து குடும்பத்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வெற்றியை பெற்று விட்டார். அடுத்து எதிரி எப்போ வருவான்னு தெரியாது. தோற்று போனவன் சும்மா இருக்க மாட்டான், திரும்ப வருவான். கர்த்தர் சொல்லுகிறான், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் ஐ ஆம் யுவர் செக்யூரிட்டி. அப்படின்னா ஒன்றை சாதித்து விட்டோன்னு உடனே என்ன ஆகுது தெரியுங்களா, there will be a feeling of insecurity. அந்த இன்செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுவோம், அதை மறைப்பதற்கு ஒரு முகமுடியை போட்டுப்போம். that is pride. நான் இதை செய்தேன், அதை செய்தேன். ஏன்னா உள்ள ஒரு பயம் இருக்குது, செய்தது தொலைஞ்சிருமோ, செய்தது தற்காலிகமோ, பெற்ற வெற்றி தற்காலிகமோ. இதுதான் நான் உன்னை அடைந்து விட்டேன் நினைக்கிறாங்க தெரியுங்களா. அவர்கள் போட்டுக் கொள்ளுகிற முகமூடிக்கு பேரு தான் பெருமை. இந்த பெருமை என்ன பண்ணும் சொன்னா, சங்கீதம் 10:4 கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாது. இந்த பெருமையோட பொல்லாத பாவம் என்னன்னு சொன்னா, சங்கீதம் 10:4 வாசித்தால் வேதம் சுட்டி காட்டுகிறது. இவன் எப்படிப்பட்டவனா, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அந்த கர்வம் வந்து விட்டாலே நோ காட் தான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு அற்பமா இருக்கும். He won't accept the word of God. என்ன பண்ணுவான்னு சொன்னா, அது ஏன்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சங்கீதம் 10:3 துன்மார்க்கன் தன் உள்ள இச்சித்ததை பெற்றதினால், அவன் உள்ள ஒன்றை இச்சித்தது அதை பெற்றுக் கொண்டதுனால
பெருமை பாராட்டி, பெருமை இல்ல, இவர் பாராட்டி கொள்ளுகிறார். பொருளை அபகரித்து தன்னை போற்றி கர்த்தரை அசட்டை பண்றான். அடுத்தது துன்மார்க்கன் கர்வத்தால் தேவனை தேடான். முதல்ல அசட்டை பண்றான், அப்புறம் தேட மாட்டான். அடுத்தது கடவுளை இல்லைன்ற இடத்துக்கு போயிடுவான். இதுதான் சோடோமின் முதல் பாவம். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா செழிப்பு. அவனுக்கு இருப்பது என்ன, மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக என்ன பண்றான், பெருமை. இந்த பெருமையை தான் லவோதிக்கா சபையில பாக்குறோம். நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்ல. பெருமை, வெறும் முகமூடி. கத்த முகமூடியை கலத்தி பார்ப்பா, நீ நிர்பாகியம் உள்ளவன், நீ குருட, நீ தரித்திர, நீ நிர்வாணி என்றார் கர்த்தர். அது மேல போடுற மூடிக்கு பேரு தான் பெருமை. இது சோதோமின் அக்கிரமம். அடுத்தது இரண்டாவதாக அவனுக்கு ஆகார திரட்சி. எப்போது ஒருவனுக்கு பரிபூர்ணம் வருதோ அப்போ தேவனை மறப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 48ஆம் வசனம், உபாகமம் 28:48, மன்னிக்க 47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். எல்லாம் பூரணமா வந்து விட்டால் அடுத்தது where there is plenty. ஆகாரம் திரட்சி. ஆகாரம் என்பது அவனுடைய எல்லா செல்வங்களையும் குறிக்கின்ற வார்த்தை. சோதமுக்கு எல்லாம் வந்துடுச்சு. அவனுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? ஏன்னா ஆதியாகமம் 13:10 வாசிக்கிறோம். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எப்படி தெரியுங்களா? சோதோம் நீர் வளம் பொருந்தியதாக, அது எகிப்தின் தோட்டத்தை போல, இன்னும் சொல்ல போனா ஏதேன் தோட்டத்தை போல வந்து போட்டிருக்கு. அவ்வளவு செழிப்பு. இங்க என்ன இருக்குது? ஆகார திரட்சி. அது வந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? ரொம்ப பொல்லாதது. தன்னை குறித்து பெருமை பாராட்டலாம், பெருமை. அடுத்தது என்ன ஆகும்னு சொன்னா அவனுக்கு அது ஜீவன் அல்ல. லூக்கா 12:15 வாசிக்கிறோம். ஒருவன் லூக்கா 12:15, ஒருவன் எவ்வளவு ஆஸ்தி உள்ளவனா இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் அல்ல. நான் ஆண்டவர் சொல்லியிருப்பேன். அப்படின்னா அவனுக்கு என்ன வருது? பிளென்டி, பரிபூரணம். மூன்றாவது சாங்கோபாங்கமான நிர்விசாரம் என்று வேணும் சொல்லுது. 16:49 சோதமின் அக்கிரமம். சாங்கோபாங்கமான நிர்விசாரம் என்றால் அளவுக்கு அதிகமான ஓய்வு, எக்ஸஸ் ரெஸ்ட் இருக்கு ஆங்கிலத்துல. இந்த மூன்றாவது சோதமின் அக்கிரமம் என்ன? அளவுக்கு மிஞ்சின ஓய்வு. ஓய்வு வேண்டும், தேவனே கொடுக்கிறார் அந்த ஓய்வு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அது ஸ்லோத்ஃபுல், அது லேசினஸ், அது சோதமின் அக்கிரமம். நான்காவதாக அங்க வேணும் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கையை அவர்கள் பலப்படுத்தவில்லை. சோடம் செய்த 4ஆவது தப்பு என்ன தெரியுங்களா? எளியவனை காலுகளை போட்டு மிதிக்கிறது, இல்லாதவனை அசட்டை பண்றது, அவமானப்படுத்துறது. செல்வந்தனுக்கு செல்வத்தை கொடுத்தது எளியவனுக்கு கொடுத்து அவனை செல்வந்தன் ஆக்குவதற்கு தான், அவனை சமமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் லூக்கா 12:16 முதல் 19 வரை அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் விதைச்சான் தெரியுங்களா? விதைத்தான், நன்றாக விளைந்தது, வைக்க இடம்ல களஞ்சத்தை இடிக்கிறேன்னு சொல்றான் பாருங்களேன். எத்தனை பசித்த வயிறுகள் உலகம் முழுவதும் இருக்குது. அதெல்லாம் ஒரு களஞ்சியம் தானே. அப்படின்னா அந்த சிறுமையும் எளிமையுமானவனை பலப்படுத்தணும். சோதோமின் 4ஆவது அக்கிரமம். அடுத்தது தங்களை தாங்களே உயர்த்துகிறார்கள் தேவனுக்கு மேல. அது 50ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 16:50, அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக, அவர் கர்த்தர் சொல்றாரு, என் முகத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்க, அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அப்படின்னா 5வது என்ன? செல்ஃப் எக்ஸால்டேஷன், தங்களை தாங்களே உயர்த்துதல். எப்போதும் உயர்த்துதல் என்ன? இல்லாததான் உயர்த்துவாங்க, இருப்பதை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா சோதோமின் அக்கிரமம்
நமக்கு தெரியும். அந்நிய மாம்சம் இதுக்கு ஏன் வந்ததுன்னா, இதுதான் 5 படிகள். இந்த 5 படிகள் தான் அவனை அந்நிய மாம்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. அந்த இழிவான இச்சைகளுக்கு கொண்டு வந்த காரணம் என்னவென்றால் பெருமை, இரண்டாவது அளவுக்கு அதிகமான செல்வம், மூன்றாவது அளவுக்கு அதிகமான ஓய்வு, நான்காவது எளியவனை வறியவன் என்ன பண்ணல, அவர்கள் திடப்படுத்தணும், தைரியப்படுத்த வேண்டும், அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை. அடுத்தது மிக அவசியமா தேவனுக்கு எதிராக தன்னை உயர்த்தி நான் அந்த பாவம் பண்றேன், தேவன் என்ன பண்ணுவார். இதுதான் சோதோம் குமாரான விசுவாச துரோகத்தினுடைய இந்த 5 தான் 5 படிகள். 6வது தான் அந்த அந்நிய மாம்சம். அந்த ஆணோடு ஆண் அவலட்சணமாக நடப்பித்தாங்களே, அது காரணம் என்ன? இதான். அப்படின்னா இது தூதர்களுடைய பாவத்தோடு இணைந்ததா இல்லையா, அல்லது தூதர்கள் இப்படித்தான் தப்பு பண்ணாங்களா? அந்த யூதா 7ஆம் 2 வார்த்தைகள் அப்படியே. அடுத்தது அவர்களை போல விபச்சாரம் பண்ணி. இது யூகத்துக்கு விடப்படுகிறது. ஏன்னா இதுக்கு வேற எந்த இடத்தில் நமக்கு தெளிவான வேத விளக்கங்கள் இல்லை. ஆகவே நாம் ஜபிப்போம். அப்படின்னா யூதா 5, 6, 7 வசனங்கள்ல, யூதா 5, 6, 7 வசனங்கள்ல விசுவாச துரோகத்தின் 3 அடையாளங்கள் ஏற்கனவே நடந்தவைகள். ஒன்று, மீட்கப்பட்டும் அழிந்து போனவர்கள் விசுவாச துரோகத்தால். அடுத்து ஆதிமேன்மையை பெற்றும் பரம வாசஸ்தலத்தை பெற்றிருந்தும் இழந்து போனவர்கள். மூன்றாவதாக செழிப்பு. அது எப்படி இருந்ததா கவனித்த ஆதியாகமம் 13:10 அது சோதோம் குமாராவை எப்படி தெரிஞ்சுதான், அது நீர்வளம் பொருந்திய எகிப்து போல இருந்துதான். அடுத்தது தேவனுடைய தோட்டம் ஏதேன போல இருந்திருக்கு. அவ்வளவு செழிப்பு. இந்த செழிப்பு கர்த்தர் கொடுக்க முடியும். ஆனால் இந்த 3ஐ பெற்றவர்கள் விசுவாசத்தை அழிந்து போனார்கள். இதுதான் திருஷ்டாந்தமாக ஆவியானவர் வைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கண்ணை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த கிருபையினுடைய வேலைக்காக நாங்கள் உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எத்தனை முறை வந்தாலும் ஒரு முறை கூட நீங்க எங்களை வெறுமையா அனுப்ப மாட்டீங்கப்பா. உங்க கிருபையின் கரங்களினாலே எங்களை சந்தித்து உமது கிருபைகளால் எங்களை நிரப்பி அனுப்பும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you.